ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். हमारे पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबको हम बधाइयाँ बताते हैं. மீண்டுமா இந்த பைபிள் டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். और इस बाइबल टॉक की कार्यक्रम में आपको हम स्वागत करते हैं. கடந்த வாரம் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை குறித்து நாம் வாசித்தோம். पिछले हफ्ते बाइबल टॉक में हम प्रेरितों के काम उस किताब के बारे में हम इंट्रोडक्शन परिचय कराया. அப்போஸ்தலருடைய நடபடிகள், प्रेरितों के काम. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் யார்? इसका मतलब प्रेरित कौन है? இயேசு கிறிஸ்துடைய அந்த 12 சீஷர்கள். प्रभु यीशु मसीह की 12 चेले. அதுல ஒரு யூதாஸ் காரியத்தான் தற்கொலை பண்ணி கொண்டாரு. उसमें से यूदास कारियत आत्महत्या कर लिया. அதற்கு பதிலாக அந்த 12வது இடத்துல उनके बदल में 12वीं जगह पे இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மத்தியாஸ் என்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ணாங்க. और बाकी सारे लोग ने मिलकर मतत्या करके एक व्यक्ति को चॉइस किया. இது மனிதர்களால் செலக்ட் பண்ண ஒரு நபரா இருந்தாரு. ये व्यक्तियों के मनुष्य के द्वारा चुना गया व्यक्ति था. அவரை குறித்து நிறைய விவரங்கள் வேதத்தில் காணப்படவில்லை. उनके बारे में बाइबल में तो और कोई विवरण नहीं है. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். लेकिन हम विश्वास करते हैं कि उसी जगह में 12वीं जगह में प्रभु परमेश्वर ने पौलुस को चुन लिया है. அந்த அவரும் அப்போஸ்தலராய் அவருடைய ஊழியங்களை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. उनकी सेवकाई को भी, प्रेरित की सेवकाई पौलुस को भी हम इस किताब में से देख सकते हैं. இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது, जब इस किताब में से जब पढ़ते हैं, விசேஷமாக இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது श्रेष्ठ के लिए प्रेरितों की जीवन के बारे में ध्यान देते हैं तो அவர்கள் கல்லாதவர்களாக இருந்தார்கள், वे अनपढ़ थे, அவர்கள் பயப்பட்டவர்களாக இருந்தாங்க, वे डरपोक थे, அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக वो இருந்தார்கள், मछुए थे, ஒரு சாதாரண ஆர்டினரி பீப்புளாக தான் இருந்தார்கள். एक साधारण व्यक्ति थे. ஆனா இந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னவென்றால், लेकिन इस किताब की बहुत बड़ा एक श्रेष्ठ क्या बात है, ஒரு சாதாரண மக்களை एक साधारण लोगों को ஒரு அற்புதமான விதத்தில் கர்த்தர் அங்க அவர்களை பயன்படுத்துகிறதை நான் பார்க்க முடியுது. परमेश्वर ने बिल्कुल अद्भुत रीति से वहां पर इस्तेमाल करते हैं. ஆமென். आमीन. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ये कितनी आश्चर्य की बात है. சாதாரண ஒரு அற்பமான பீப்புளை एक साधारण बिल्कुल नीचे लोग थे, கர்த்தர் இந்த புத்தகத்தில் அற்புதமாய் அவர் பயன்படுத்தினார். परमेश्वर ने इस किताब में बहुत ही अद्भुत रीति से इस्तेमाल की. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நீங்க கூட சாதாரண மனிதர்களாய் காணப்படலாம். शायद हमारे जीवन में भी आप भी ऐसे एक साधारण व्यक्ति क्यों ना हो, நம்மை கொண்டும் தேவன் அற்புதமான விஷயத்தை அவருடைய கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். लेकिन हमारे द्वारा भी प्रभु महान कार्य को अद्भुत को करने के लिए वो काफी है. கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். हम परमेश्वर की हाथ में हम समर्पित करें. இவர்களுடைய ஊழியம், इनकी सेवकाई जो है ஜெருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் यरूशलेम में शुरू हुआ. इनकी सेवकाई அந்த ரோமாபுரி வரையும் அவருடைய ஊழியம் விரிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். रोम उस शहर तक उनकी सेवकाई इतनी बढ़ती गई. அவ்வளவாய் இவருடைய ஊழியங்களை கர்த்தர் அங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார். इतनी बढ़िया से परमेश्वर ने उनकी सेवकाई को आशीषित की. இந்த முழு புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது, अगर इस पूरे किताब में इसे पढ़ेंगे तो இந்த அப்போஸ்தலர்கள் यही प्रेरित ने சுமார் 32 நாடுகளை போய் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். कम से कम 32 देशों को इन्होंने सुसमाचार सुनाया है. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு கடைசியில? आपको याद है प्रभु यीशु ने अंतिम समय में क्या कहा? நீங்கள் உலகமெங்கும் போங்கள் என்று சொன்னார். आप दुनिया की छोर तक जाओ करके कहा. அதை இவர்கள் நிறைவேற்றினார்கள். उन बातों को इन प्रेरितों ने पूरा किया है. அப்ப கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில உண்மையாய் நிறைவேறக்கூடியதா இருக்குதுங்க. इसका मतलब परमेश्वर की हर एक वायदा हमारे जीवन में पूरी होती है. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். प्रभु ने कहा तुम दुनिया की हर छोर तक जाओ और परमेश्वर की सुसमाचार को सुनाओ करके. அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. प्रभु ने कहकर तो वो उठा लिया गए, பட் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. लेकिन वो शब्द उनके जीवन में कार्य कर रही थी. ஒரு மீன் பிடிக்கிறவர் கல்லாதவர் 32 கண்ட்ரியில போய் இயேசுவே ஆண்டவர் என்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். एक अनपढ़ थे, एक मछुए थे, उन्होंने 32 देशों में जाकर प्रभु ही मसीह है करके उन्होंने सुसमाचार को सुनाया. அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, 54 சிட்டிஸ்ல போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள்.
54 शहरों में जाकर उन्होंने प्रचार की है। 54 நகரத்தை போய் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள்। 54 शहरों को उन्होंने जाकर प्रभु के वचन को सुनाया। 9 தீவுகளை போய் அவர்கள் ரீச் பண்ணியிருக்கிறார்கள்। 9 टापुओं के अंदर इन्होंने सुसमाचार सुनाया। யாரு? कौन? இந்த கல்லாதவர்கள், ये जो अनपढ़ थे, மீன் பிடிக்கிறவர்கள், मछुए थे। ஒரு நாள் பயந்தவர்கள் தான், एक दिन जरूर वो डरते थे, ஒரு நாள் கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தவர்கள் தான், जरूर एक दिन दरवाजा बंद कर डर के मेरे अंदर बैठे हुए थे। இதே எருசலேமில் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயந்தவர்கள் தான், इसी यरूशलेम के अंदर बैठकर मेरा भविष्य क्या होगा करके डरते थे। இந்த எருசலேமிலிருந்து ஆரம்பித்த அவங்களுடைய ஊழியம், लेकिन इसी यरूशलेम से शुरू हुआ उनकी सेवकाई, ரோமாபுரி வரையும் அவர்கள் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள்। रोम तक वो पहुंच गई। அன்றைய நாட்கள்ல उन दिनों में ரோமர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைநகரமா இருந்தது। रोम ही इस दुनिया में सबसे बेहतर एक राजधानी थी। அந்த ரோம்ல தான் இந்த முழு உலகமும் கற்றலுக்குள்ள இருந்தது। उस रोम के आधीन में ही पूरी दुनिया थी उस समय में। அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேபிட்டல் சிட்டியவே அவர்கள் போய் இங்க ரீச் பண்ணிட்டார்கள்னால், अब देखिए वैसे एक शहर को, राजधानी को ही ये प्रेरित ने जाकर अपने सुसमाचार से पूरा भर दिया है। ஹல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைநகரம் இருக்கிறது। आज हमारे हर एक राज्य में एक राजधानी है। நம்முடைய தேசத்தின் தலைநகரம் டெல்லி இருக்கிறது। हमारा देश का राजधानी दिल्ली है। கர்த்தர் இந்த டெல்லியில வைத்து நம் மூலமாய் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்। हमें रखकर परमेश्वर ने इस राजधानी में बड़ी बेदारी को देने के लिए परमेश्वर सामर्थ्य है। நம்மை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தையும் பல கிராமங்களையும் பல நாடுகளையும் நிச்சயமாய் அவருடைய வல்லமை கிரியைகள் நடக்கும் என்று நம்ம விசுவாசிப்போம்। हम विश्वास करें हमारा द्वारा ही परमेश्वर कई देशों के अंदर, राज्य के अंदर, गलियों के अंदर, गांवों के अंदर परमेश्वर महान कार्य को करेंगे। இந்த அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம்? प्रेरित का मतलब क्या है? வெளியே அனுப்பப்பட்டவர்கள், बाहर उन्हें भेजा गए लोग, வெளியே அனுப்பப்பட்டவர்கள், बाहर भेजे गए लोग। ஹல்லேலூயா, हालेलुया। அது ஒரு பெரிய கிருபை தான் நான் சொல்ல முடியும்। ये जरूर एक अनुग्रह ही हम बोल सकते हैं। இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், आज प्रभु ने हमें बुलाए हैं நம்மை வெளியே அனுப்பும்படியாக, बाहर जाने के लिए, வெளியே பல இடங்களுக்கு அனுப்பும்படியாக बाहर हमें निकलने के लिए கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார்। प्रभु ने हमें अभिषेकित किया। இப்படி இந்த ஊழியம் எப்படி ஆரம்பித்தது என்று பார்க்கும்போது, ये सेवकाई कैसा शुरू हुआ है? முதலாவதாக ஒரு 120 பேர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள்। पहला अध्याय प्रेरितों के काम में हम पढ़ते हैं 120 व्यक्ति ने पहले ऊपर मंजिल में बैठकर वो प्रार्थना में कर रहे थे। ஒரு 120 என்பது ஒரு சாதாரண எண்ணக்கூடிய ஒரு நம்பரா இருக்கிறது। 120 मतलब हम गिन सकते हैं, एक साधारण नंबर है, गिनती है। 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், पहला अध्याय 15वें वचन में हम पढ़ सकते हैं। சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர்। वचन में लिखा है वो 120 व्यक्ति के लगभग थे। அப்ப பாருங்களேன், मतलब இயேசு கிறிஸ்துடைய 3 வருஷம் முடித்துக்கு பிறகு प्रभु यीशु मसीह के 3.5 साल की सेवकाई के बाद ரிசல்ட் பார்க்கும்போது 120 பேர்கள் தான்। उनका अगर रिजल्ट को देखते हैं तो 120 व्यक्ति ही हैं। ஆனா 2வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்போது, लेकिन जब आप दूसरा अध्याय में प्रवेश करते हैं அங்க ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகிறது। वहां पर एक बहुत बड़ा बेदारी आती है। பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு पत्रस की सुसमाचार को सुनाकर, प्रचार को सुनकर 41வது வசனத்துல 41 वचन में ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்। लगभग 3000 लोग कलीसिया में जोड़े गए। ஆமென், आमीन। எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாருங்களேன்। कितनी बड़ी बेदारी है ना। அடுத்த அதிகாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம், अगले अध्याय में ही बड़ा एक बदलावट, அடுத்த சில நாட்களிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்து விட்டது। आगे कुछ दिन में ही एक बहुत बड़ा बेदारी। அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களாம்। उस वचन को उन्होंने आनंद से ग्रहण किया அந்த है। 3000 பேர் அன்றைக்கே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள்। वो 3000 व्यक्ति उसी दिन में ही बपतिस्मा पाया। 42வது वசனத்துல 42 में அவர்கள் அந்த 3000 பேரும் और वो वे 3000 लोग जो है அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் प्रेरितों से शिक्षा पाने, அந்நியோன்யத்திலும் संगति रखने, அப்பம் பிக்குதலிலும் रोटी तोड़ने ஜெபம் பண்ணுதலிலும் और प्रार्थना करने में உறுதியாய் தரித்திருந்தார்கள்। लवलीन रहे। ஆண்டவருக்குள்ள எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காய் வைராக்கியமா வந்து விட்டாங்க பாருங்களேன்। प्रभु में देखिए कितनी वो जलन से, धुन से आ गया है। எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாருங்களேன்। कितनी बड़ी एक बेदारी। இப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் நம்ம தேசத்துல கொடுக்க
அவர் போதுமானவராய் இருக்கிறார். ऐसे एक बेधारी को हमारे देश में भी देने के लिए परमेश्वर काफी है. முதலாவது அதிகாரத்துல 120 பேரு, पहला अध्याय में 120 व्यक्ति, இரண்டாவது அதிகாரத்துல 3000 பேரு, दूसरा अध्याय में 3000. 47வது வசனத்துல வாசிக்கும்போது अगर 47 वचन में दूसरा अध्याय में पढ़ेंगे तो ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டிருந்தாராம். प्रभु प्रतिदिन जो उद्धार पाने लोगों को कलीसिया में जोड़ा करके लिखा है. ஆமென். आमीन. அப்ப டெய்லி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். इसका मतलब हर रोज लोग उद्धार पाए हुए आते थे. எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாருங்க. कितनी बड़ी बेदारी. 4 அதிகாரத்துக்குள்ள வரும்போது अगर जब आप चौथे अध्याय में प्रवेश करते हैं, 4 வசனத்தை வாசிக்கும்போது वचन 4 में வசனத்தை கேட்டவர்கள் अनेகர் விசுவாசித்தார்கள். वचन के सुनने वाले में से बहुतों ने विश्वास किया அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 ஆயிருந்தது. और उनकी गिनती 5000 पुरुषों के लगभग हो गए. ஆமென். आमीन. 120 120 3000 3000 அதுக்கப்புறம் 5000. उसके बाद 5000. கர்த்தர் எப்படியாய் சபையை பெருக பண்ணி கொண்டிருக்கிறத பாருங்களேன். परमेश्वर कैसे उन्होंने कलीसिया को बढ़ाते जाते हैं. ஆமென். आमीन. 5 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது 5वें अध्याय में 14வது வசனத்தை வாசிக்கும்போது 14 वचन में திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். विश्वास करने वाले बहुत से पुरुष और स्त्रियों प्रभु की कलीसिया में बड़ी संख्या में मिलते रहे. 5 அதிகாரத்துக்கு அப்புறம் அவங்களால கவுண்ட் பண்ணவே முடியவில்லை. 5वें अध्याय के बाद वो गिन नहीं पा रहे हैं. அதனால தான் திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் इसलिए लिखा है बहुत स्त्रियां और पुरुष लोग करके. மல்டிப்ளை ஆனுச்சாம். यहाँ पर मल्टीप्लाई गुना हुआ. ஆமென். आमीन. 120 3000 ஆனது, 120 3000 हुआ, 3000 5000 ஆனது, 3000 5000 हुआ 5000 மல்டிப்ளை ஆனது. और 5000 बहुत बन गया. கடைசில எங்க போய் நிக்கறாங்க? और अंतिम में कहाँ गए? எருசலேமிலே கர்த்தருடைய உபதேசத்தினால நிரப்பிட்டார்கள். यरूशलेम को अपने परमेश्वर के उपदेश से भर दिया है. 28 அதிகாரத்துல எங்க போய் நிக்கறாங்க? 28वीं अध्याय में वे कहाँ खड़े थे? உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற தலைநகரமாகிய ரோமாபுரியில போய் அங்க ரீச் பண்ணிட்டாங்க. पूरे दुनिया का उस समय में कंट्रोल कर रही थी रोम शहर में, राजधानी में वे खड़े थे. தாங்க எழுப்புதல். यही बेदारी है. சாதாரண மனிதர்களை கொண்டு एक साधारण व्यक्ति के द्वारा அசாதாரண கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்ய एक போகிறார். असाधारण बातों को पवित्र आत्मा करते हैं. ஆமென். आमीन. இப்படி எழுப்புதல் நம்முடைய தேசத்துல நம்முடைய நாட்களிலே நாம் பார்க்க வேண்டும். ऐसे बेदारी को हमारे देश में अपने इसी पीढ़ी में ही हमें देखना चाहिए. ஆமென். आमीन. இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் என்று நம்ம கடந்த வாரம் நாம் பார்த்தோம். पिछले हफ्ते हमने देखा कि इस किताब को जो लिखा है उनके बारे में. அவர் தான் மருத்துவர் லூக்கா. वो डॉक्टर लूक हैं. அவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் பார்ட் 1 என்று எழுதி இருக்கிறார். वो लूक का रचित सुसमाचार को पार्ट 1 करके लिखे हैं. அதோட பார்ட் 2 தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகம். उसका दूसरा भाग ही ये प्रेरितों का काम है. யாருக்கு எழுதி இருக்கிறாங்க? किसके लिए लिखा गई? அங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது लूक का रचित सुसमाचार पहला अध्याय पहला वचन को जब आप पढ़ते हैं, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே அந்த மனிதருக்கு அவர் என்ன செய்றாரு? இந்த புத்தகங்களை அவர் எழுதிக்கிறத நான் பார்க்கிறோம். थियोप्लिस करके वो एक व्यक्ति के लिए इन्होंने लूका ने इस वचन को लिखा है. இந்த லெட்டரை இப்படியாய் ஆரம்பிக்கிறார். ये पत्र इस तरह शुरू होती है. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே. ये प्रेरितों के काम पहला अध्याय पहला वचन லூக்கா में, 1 அதிகாரம் 1 வசனம். हे थियोप्लिस. லூக்கா 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது लूका पहला अध्याय पहला वचन को पढ़ेंगे तो அந்த தெயோப்பிலுவை வந்து ஒரு கணம் பொருந்திய ஒரு மனிதனாய் அங்கு பார்க்கிறார். थियोप्लिस जो है एक आदरणीय इंसान था. அவருக்கு தான் இந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்கிறது. उन्हीं के लिए ये पत्र लिखी गई. நம்ம கூட லெட்டர் எழுதும் போது हम भी जब पत्र लिखते हैं तो அன்புள்ள அப்பாக்கு மாமாக்கு அத்தைக்கு என்று சொல்லி எழுதுவோம். प्यारे मामा जी दादाजी करके हम लिखते हैं. அல்லது ஒரு சில சமயத்தில் நம்ம பெரிய ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய மேனேஜருக்கு எழுதும் போது ரெஸ்பெக்டட் சொல்லி கணம் பொருந்திய இவங்களுக்கு அப்படி நம்ம எழுதுவோம். अगर कोई प्रिंसिपल के लिए ऐसे बड़े लोगों के लिए लिखते हैं, ऑफिसर के लिए लिखते हैं तो श्रीमान करके लिखते हैं. சோ இவரும் மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே என்று சொல்லுகிறார். तो यहाँ पर भी उन्होंने श्रीमान करके लिखा है, श्रीमान थियोफिलिस करके. அப்ப அந்த நாட்களில तो उन दिनों में இந்த தெயோப்பிலு வந்து ஒரு கணம் பொருந்திய ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல ஒரு அதிகாரியா இருக்கிற ஒரு மனிதன் என்று நம்ம பார்க்க முடிகிறது. हम देख सकते हैं थियोफिलिस जो है एक आदरणीय व्यक्ति था. ஒரு சில சரித்திரங்கள் இப்படியாய் கூறுகிறது. कुछ इतिहास में इस तरह कहती है, அந்த நாட்களிலே उन दिनों में ரோமர்கள் रोम में இப்படிப்பட்ட அரசாட்சியில
கவர்மெண்ட்ல மிகப்பெரிய வேலையில போஸ்ட்ல இருக்கிறவர்கள் जो बड़े बड़े पद में सरकार में जो होते हैं वे लोग அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் वे क्या करते थे, அடிமைகளை தெரிந்து கொள்வார்களாம். अपने लिए गुलाम अपने लिए सेवकों को गुलामी करते थे। நல்ல அழகான, बहुत सुंदर, நல்ல திறமையான, बहुत ही टैलेंटेड, நல்ல படிக்கிற, अच्छे से मतलब पढ़ सकते हैं वैसे, இப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளா எடுத்துக்கொண்டு ऐसे पुरुषों को उन्होंने गुलामी कर देते हैं, அவர்களுக்கு படிப்பறிவை கொடுத்து उन्हें पढ़ाई देते हैं, இன்னும் அதிகமாக அவர்களுக்கு அந்த மருத்துவ அந்த இப்போ இருக்கிற மாதிரி எம்பிபிஎஸ் மெடிசன் படிக்க வைக்கிறது அளவுக்கு அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். वो इतना उन्हें कर देते हैं कि उन्हें बड़े बड़े पढ़ाई को पढ़ाने के लिए उन्हें मदद करते हैं. அந்த மெடிக்கல் டாக்டர் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த அடிமையை அவர்கள் பண்ணுவாங்களாம். इवन डॉक्टर के लिए भी वो पढ़ने के लिए मदद करते हैं. அவர்கள் அப்படியே அவர் படித்து முடித்த பிறகு अगर जैसे वो पढ़ाई खत्म कर देते हैं तो அந்த மனிதரை, அந்த டாக்டரை தன்னுடைய குடும்பத்திற்கு ஃபேமிலி டாக்டராய் அங்க வைத்துக் கொள்வார்களாம். उन व्यक्ति को, उस सेवक जो गुलामी बनाया है, उन्हें क्या करते हैं, अपने परिवार के लिए डॉक्टर के तौर पे रख देते हैं. மிகப்பெரிய பணக்காரர்கள் செய்வாங்க. ये बड़े बड़े धनी लोग करते हैं. அரசாங்கத்துல இருக்கிற மிகப்பெரிய கனம் பொருந்திய தலைவர்கள் இப்படி பண்ணுவாங்க. जो सरकार में होते हैं, बड़े बड़े काम में पदों में रहते हैं, वे लोग इस तरह किया करते हैं. சோ சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. तो हमारे लिए इतिहास इस तरह कहती है, அன்றைய நாட்கள்ல उन दिनों में அந்த ரோமர் அந்த அரசாங்கத்திற்கு கீழே उस रोम सरकार में இந்த துயப்பெலு என்பவர் थियोफिलिस जो है ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருக்கிறார். एक बहुत बड़ा अधिकारी था. அவர் என்ன செய்றார், उन्होंने क्या किया, இந்த லூக்கா என்கிற இந்த பையனை தெரிந்து கொண்டு ये लूका करके इन जवान को चुन लिया, அவனுக்கு தேவையான கல்வி அறிவை கொடுத்து उनके लिए सारे पढ़ाई को दे दिया இன்னும் அதிகமாக அவனை மெடிசன் படிக்க வைத்து और ज्यादा उन्हें मेडिसिन पढ़ाने के लिए उन्हें मदद किया, அவனை மருத்துவராக்கி उन्हें डॉक्टर बनाकर தெயோப்பிலுடைய குடும்பத்துக்கு மருத்துவராய் அவரை வைத்துக் கொண்டு விட்டார். थियोफिलिस की परिवार के लिए एक फैमिली डॉक्टर बना दिया. சரித்திரம் இப்படியாய் சொல்லுகிறது. इतिहास इस तरह कहती है, ஒரு நாள் இந்த தெயோப்பிலு மிக ஒரு கொடிய வியாதியில போயிட்டாரு. एक दिन ये थियोफिलिस बहुत बड़ा बीमार में पड़ गया, பட் இந்த லூக்கா என்கிற மருத்துவர் மூலமாய் लेकिन ये लूका उस डॉक्टर के द्वारा தெயோப்பிலுவுக்கு ஒரு அற்புதமான சுகம் கிடைத்திருக்கிறது. थियोफिलिस के लिए एक बहुत बड़ा चंगाई मिली. சோ இந்த லூக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய gift கொடுக்கிறதுக்காக இந்த தெயோப்பிலு வாஞ்சிக்கிறார். तो ये थियोफिलिस चाहते थे कि लूका के लिए एक बहुत बड़ा तोहफा दें. அப்ப என்ன மிகப்பெரிய gift கொடுக்கலாம்? वो क्या गिफ्ट तोहफा हो सकती है वो? இந்த லூக்கா டாக்டர் வந்து இவரோட வீட்டுக்கு ஒரு அடிமையாவும் அதே சமயத்துல ஃபேமிலி டாக்டராவும் இருக்கிறார். लूका जो है थियोफिलिस की परिवार में एक फैमिली डॉक्टर भी है, साथ ही साथ एक गुलाम भी है, गुलामी सेवक भी है. ஒரு சிறந்த ஒரு gift கொடுக்கிறாரு. इसीलिए थियोफिलिस ने लूका के लिए एक बहुत बड़ा तोहफा दिया. என்ன gift என்றால், कौन सा तोहफा है? இனிமே நீ அடிமை இல்லை, अब से तू मेरा स्लेव नहीं है, உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லி तेरे लिए मैं तुझे छुटकारा देता हूँ. அந்த காரியத்துல இருந்து அவனுக்கு பூரணமான விடுதலையை இந்த தெயோப்பிலுவுக்கு मतलब उस கொடுத்தார். गुलामीपन से उनके लिए पूरी तरह छुटकारा को दे दिया. அதுக்கு பிறகுதான் இந்த லூக்கா வெளியே வருகிறார். इसके बाद ही लूका ने बाहर आया, இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு यीशु मसीह के सुसमाचार को सुना, ரட்சிக்கப்பட்டு उद्धार पाया, கர்த்தருடைய ஊழியத்தை அங்க செய்கிறார். वहां पर परमेश्वर की सेवकाई को करने लगा. இப்ப இந்த லூக்கா अब यही लूका जो है தனக்கு விடுதலை கொடுத்த, தன்னை படிக்க வைத்து ஆளாக்கின இந்த தெயோப்பிலுவுக்கு இன்னொரு gift தருகிறார். जिसने हमें अपने लिए पढ़ाई दिया, हमें बड़ा व्यक्ति बनाया, उन श्रीमान थियोफिलिस के लिए एक तोहफा देना चाहता था. எந்த gift என்றால், कौन सा तोहफा है? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, यीशु मसीह का सुसमाचार, இயேசுடைய பிறப்பை பற்றி, यीशु मसीह की जन्म के बारे में, இயேசுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் பற்றி, यीशु मसीह की अद्भुत के बारे में, चिन्हों के बारे में, இயேசுடைய போதனையை பற்றி, यीशु मसीह की सारे उपदेश के बारे में, இயேசுடைய மரணமும் உயிர்த்தெழுதலை பற்றி यीशु मसीह की पुनरुत्थान मृत्यु के बारे में அங்க ஒரு லெட்டர் எழுதுகிறார். एक पत्र लिखा. அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம். यही लूका रचित सुसमाचार है. அடுத்ததாக தொடர்ச்சியா இன்னொரு லெட்டரும் எழுதுகிறார். और आगे दूसरा पत्र भी लिखा है. பரிசுத்த ஆவியுடைய கிரியைகளை குறித்தான எழுதப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல
புஸ்தகத்தை எழுதுகிறார். पवित्र आत्मा की कार्य जो प्रेरितों के जीवन में हुआ है उन बातों को लिखने लगा. ஆமென். आमीन. நல்லா கவனிங்களேன். अब ध्यान से सुने. இந்த லூக்கா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எழுதி இருக்கிறார் பாருங்களேன். ये लूका ने कैसे उन्होंने कष्ट से मतलब परिश्रम किया इस पत्र लिखने के लिए. எதற்கு தெரியுங்களா? किसी लिए? இந்த தியோப்பிலுவுக்காக. यही थियोफिलस के लिए. இந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. बस थियोफिलस उद्धार पाना है करके बस वही इच्छा के चलते. இந்த மனிதனுக்கு தேவையான ஒரு gift இயேசு கிறிஸ்து ஒரே என்கிற ஒரு gift தான். ये चाहते थे बस थियोफिलस के लिए अभी एक ही तोहफा की जरूरत है, वो सिर्फ यीशु मसीह है. ஆமென். आमीन. ஒருவேளை நீங்க வேலை செய்றவங்களா இருக்கலாம். शायद आप नौकरी करने वाले क्यों ना हो, பிசினஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். आप बिजनेस करने वाले क्यों ना हो, உங்களுக்கு மேல சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். आपके ऊपर कई बड़े बड़े अधिकारी लोग होते हैं. அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு gift கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். उनके लिए जो आपको देना है वो परमेश्वर की वचन ही है, சுவிசேஷம் ஒன்றே தான். ये सुसमाचार ही है, இந்த இயேசு கிறிஸ்து தான். यही यीशु मसीह ही है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இந்த லூக்காவை போல इस लूका के समान நாமும் ஒரு டெடிகேட்டர் ஒரு விசுவாசியா இருக்கலாமா? हम भी ऐसे ही एक अर्पणता के विश्वासी बने क्या? ஆமென். आमीन. இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாடுகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பைபிள் அநேகருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். आज भी हम नया नियम को कई लोगों को देते हैं, बाइबल देते हैं. அந்த லூக்காவுடைய ஊழியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். उस लूका रचित सेवकाई को हम भी करते हैं. இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல பார்க்கும்போது மிக விசேஷித்தமான ஒரு புத்தகம். ये प्रेरितों के काम की किताब को देखते हैं तो एक बहुत ही बड़ा श्रेष्ठ से भरा हुआ किताब है. இது புதிய ஏற்பாட்டுடைய 5வது புத்தகமா இருக்குது. ये नया नियम में 5वीं किताब है. இந்த 5வது என்பது மிக ஒரு நல்ல நம்பராயும் இருக்கிறது. 5 जो है नंबर एक अच्छा नंबर है. அதுல நீ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது आप उत्पत्ति के पहला अध्याय को जब पढ़ते हैं, 5வது நாளிலே தேவன் என்னை படைத்தார் என்றால் 5वें दिन में परमेश्वर ने क्या सृजा है. फिर परमेश्वर ने ये कहे कि उनको आशीष दी, फूलो फलो और समुद्र के जल में भर जावो और पक्षी पृथ्वी पर बढ़े. அந்த 5வது நாளில் தேவன் படைத்த பிறகு जैसे 5वें दिन में प्रभु ने सृजा तो நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். अब फलो फूलो और पृथ्वी में भर जाओ कर कोई एक आशीष को प्रभु कहते हैं. இங்க 5வது புத்தகமாகிய அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் इस 5वीं किताब प्रेरितों की बड़ी आशीष क्या है? என்ன ஆசீர்வாதம்? कौन सा आशीर्वाद है? இந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த உபதேசத்தை परमेश्वर का वचन, ये उपदेश जो है, இந்த கர்த்தருடைய நாமத்தை परमेश्वर की नाम को முழு உலகமெங்கும் கடந்து எடுத்து செல்ல வேண்டுங்க. पूरे दुनिया के तक हमें लेकर जाना है. ஆமென். आमीन. இதுதான் அந்த 5வது நாளுக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. यही 5वीं दिन की बड़ी आशीष है. இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கும்போது जब ये प्रेरितों के काम में पढ़ते हैं, 120 பேர்கள் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையானது 120 व्यक्ति को द्वारा शुरू हुआ कलीसिया இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்கும்போது आज दुनिया में देखते हैं तो ஒவ்வொரு சபைகளையும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்களே. हर एक कलीसियाओं में हजारों से बढ़कर लोग आते हैं. இந்தியாவில கூட நீங்க பார்க்கும்போது भारत में भी देखते हैं तो சுமார் சபையில 50,000 பேர்லாம் இருக்கிறார்கள். ऐसा कलीसिया भी है जहां 50,000 लोग भी है कलीसियाओं में. கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்கிறார். प्रभु कलीसियाओं को आशीष करते हैं. சபைக்கு விரோதமா எந்த ஒரு சக்தியும் எழும்ப முடியாதுங்க. कलीसिया के विरोध में कोई भी शक्ति खड़ी नहीं हो सकती है. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று पाताल का फाटक उसे प्रबल नहीं कर सकता है. சபையில கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். कलीसिया में प्रभु मंडलाते हैं. சபையில கர்த்தருடைய ராஜாவாய் அவர் சிங்காசனம் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். कलीसिया में परमेश्वर एक राजमान करके वो विराजमान होते हैं. சபையில வந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். कलीसियाओं की प्रार्थना को प्रभु सुनते हैं. இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல இன்னும் நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது अगर प्रेरितों के काम में और दरअसल हम देखेंगे तो அங்க நடக்கிற சில காரியங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். वहां जो जो बातें हुआ है उन बातों को भी हम ध्यान देंगे. சுமார் 5 முக்கியமான காரியங்கள் அங்க சீக்ரெட் என்று நம்ம சொல்லலாம். वहां पर जो 5 मुख्य बातों को हम ये भी कह सकते हैं बहुत ही सीक्रेट है. அவருடைய எழுப்புதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமா இருந்தது. हम उनकी बेदारी के लिए बहुत ही बड़ा एक नींव था. முதலாவது பார்க்கும்போது पहली बात क्या है? அவரிடத்துல ஜெபம் காணப்பட்டது. उनके पास प्रार्थना थी. ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. प्रार्थना बहुत ही अवश्य है इन दिनों
दिनों में ஜெபம் இல்லாமல் எழுப்புதலே இல்லை. बिना प्रार्थना बिना कोई बेदारी नहीं है। இரண்டாவதாக பார்க்கும்போது दूसरा देखते हैं பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தது. पर पवित्र आत्मा की अभिषेकता। மூன்றாவதாக பார்க்கும்போது तीसरा அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது. संगति था, एकता था। நான்காவதாக பார்க்கும்போது चौथा அவர்கள் சாட்சியாய் நின்றார்கள். वे गवाही थे, गवाही के रूप में खड़े थे। ஐந்தாவதாக பார்க்கும்போது पांचवी बात சபையில ஒரு மிகப்பெரிய பெருக்கம் இருந்தது. कलीसियाओं के अंदर एक बहुत बड़ा बढ़ोतरी थी। ஆமென். आमीन। இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சபைக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. आज इन बातें हमारे लिए, हमारे कलीसिया के लिए आज जरूरत है। அதை காட்டிலும் இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்போது इससे बढ़कर और एक बात को कहना चाहते हैं। இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல यही प्रेरितों के काम में சில முக்கியமான பிரசங்கங்கள் இருக்கிறது. कुछ बड़े बड़े ऐसे मुख्य प्रचार भी हैं। முதலாவதாக பேதுருடைய பிரசங்கம் இருக்கிறது. पहला पत्रस का भाषण है, ஸ்தேவானுடைய பிரசங்கம் இருக்கிறது. स्तिफनुस की भाषण भी है, பிலிப்புடைய பிரசங்கம் இருக்கிறது. फिलिपुस की भाषण है, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கம் இருக்கிறது. प्रेरित पौलुस की भाषण है। விசேஷமாக இந்த மூன்று பிரசங்கம், विशेष के लिए इन तीनों प्रचार जो है, பேதுருடைய பிரசங்கம், पत्रस का, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கம், प्रेरित पौलुस, இந்த இந்த ரெண்டு பிரசங்கம், ये दोनों प्रचार जो है, ஸ்தீபனுடைய பிரசங்கம், இந்த மூன்று பிரசங்கம் स्तिफनुस की प्रचार, ये तीनों प्रचार जो है ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. एक बहुत बड़ा बेदारी को लाया है। ஆமென். आमीन। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, அப்படிப்பட்ட பிரசங்கத்தை வசனத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்றைக்கு எழுப்பும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம். ऐसे प्रचार करने वाले, भाषण देने वाले सेवक को प्रभु खड़ा करे, हम प्रार्थना करें उनके लिए। ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரசங்கம் இன்றைக்கு நம்ம தேசத்துக்கு தேவைப்படுகிறது. ऐसे प्रचार आज हमारे देश के लिए जरूरत है। இப்படிப்பட்ட பிரசங்கம் நம்ம சபைக்கு தேவைப்படுகிறது. ऐसे प्रचार हमारे कलीसियाओं के लिए जरूरत है। நம்முடைய உயிரெடுக்கக்கூடிய பிரசங்கம் இன்னைக்கு தேவைப்படுகிறது. हमें जिलाने वाली एक प्रचार। இன்னைக்கு ஆறுதலுக்காக நம்ம நிறைய பேர் போயிட்டு இருக்கிறோம். आज हम अपने तसल्ली के लिए कई प्रचार सुनते हैं। ஆறுதல் தேவைதாங்க. जरूर तसल्ली की जरूरत है। மற்றும் இப்பொழுதுக்கு இருக்கிற காலகட்டத்தை நீங்க பார்க்கும்போது, लेकिन अभी की समय को अगर आप देखते हैं तो, தேசத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது, देश की परिस्थिति को देखते हैं तो, நாம் விசுவாசிகளாகி எத்தனை வருடமா இன்னும் ஆறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். हम विश्वासी होकर कितने और कितने सालों के लिए हम तसल्ली की बातों को सुने। நம்ம உயிரடை செய்கிற பிரசங்கங்கள் இன்னைக்கு தேவைப்படுகிறது. आज हमें जिलाने वाली प्रचार की जरूरत है। இப்படிப்பட்ட பிரசங்கத்தை எழுதின, இந்த புத்தகத்துல எழுதின அருமையான லூக்காக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ऐसे प्रचार को इस किताब में लिखा है डॉक्टर लूक के लिए हम परमेश्वर को धन्यवाद करते हैं। அவர் ஒரு டாக்டரா இருந்தார் ஒரு நாள்ல. वो जरूर एक डॉक्टर था, ஆனால் வெளியே வந்த பிறகு लेकिन जब उन्होंने बाहर आया तो கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார். परमेश्वर का सेवक बन गया। ஆமென். आमीन। இந்த புத்தகத்தை எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பாருங்க. उन्होंने कितने सुंदर तरीका से इस किताब को लिखा है। அவர் நிறைய காரியங்களை அவர் நேராக பார்க்கவில்லை, இந்த சம்பவத்தை எல்லாம். उन कई संभव को उन्होंने अपने आंखों से तो नहीं देखा, ஆனாலும் लेकिन அவர்கள் விசாரித்து उन्होंने पूछताछ किया, அவர் எல்லாவற்றையும் அறிந்து उन सारे बातों को नहीं जांचा, அதை அவர் எழுதியிருக்கிறார். फिर उन्होंने लिखा। இந்த லூக்காவை குறித்து இந்த வேதத்துல 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. इस लूका के बारे में इस बाइबल में 3 जगह पर लिखा है। அந்த 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். उन 3 वचन को हम पढ़ना चाहते हैं। கொலோசியர் 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது, कोलोसियर 4 का 14 आयत को हम पढ़ेंगे तो, கொலோசியர் 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். कोलोसियर का 4 का 14, प्रिय वेद लूका भी तुम्हें नमस्कार करता है। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को पढ़ें, 2 தீமோத்தேயு दूसरा तिमोथेयु 4 அதிகாரம் अध्याय 4 அதுல 11வது வசனத்தை வாசிக்கும்போது, उसका 11 पद को पढ़ेंगे। லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். केवल लूका मेरे साथ है। லூக்கா மாத்திரம் என்னோட கூட இப்பொழுது இருக்கிறார். केवल लूका मेरे साथ है। ஒரு நாள் அடிமையா இருந்தார் தியோப்பிலுடைய வீட்டுல. एक दिन तेयोफिलुस के घर पे एक गुलामी के रूप में था। இப்ப யாருடைய இடத்துல இருக்கிறார்? अब कहां पर है? அப்போஸ்தலனாகிய பவுலோட கூட இருக்கிறார். प्रेरित पौलुस के साथ है। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को भी पढ़ेंगे। பிலமோன் फिलमोन 1 அதிகாரத்துல पहला अध्याय में அதுல 24வது வசனத்தை வாசிக்கும்போது, 24 अध्याय को हम पढ़ेंगे। 1 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும்போது, पहला अध्याय का 24, ஏன் உடன் வேலையாட்களாகிய லூக்காவும் அங்குடைய பேர் இருக்கிறது. फिलमोन का पत्री पहला अध्याय का 24 आयत।
लूका जो मेरा सहकर्मी है इनका तुझे नमस्कार। இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 3 இடத்துல லூக்காவை குறிப்பிட்டிருக்கிறார். प्रेरित पौलुस 3 जगह में प्रेरित डॉक्टर लूका के बारे में बताता है। உடன் வேலையாளா இருக்கிறார், सहकर्मी என்னோடு கூட இருக்கிறார், मेरे साथ வாழ்த்துதல் சொல்லுகிறார். वो नमस्कार करता है। அவர் டாக்டருங்க, वो डॉक्टर है। இப்ப யாருடைய வேலையாளா இருக்கிறார்? अब किसका वो नौकर है, किसका सेवक है? பவுலுக்கு வேலைக்காரர் प्रेरित पौलुस का सेवक बन गया। அவர் சொல்லல நான் வந்து டாக்டரா இருந்தேன், उन्होंने ये नहीं कहा मैं तो डॉक्टर था, தியோப்பிலுடைய வீட்ல இருந்தேன், थियोफिलस के घर में था। சரித்திரத்தின்படி பார்க்கும்போது நான் தான் அவங்களுக்கு சுகம் கொடுத்தேன், अगर इतिहास के तरफ से देखा जाए तो मैं ही उन्हें चंगा किया। அப்படிலாம் அவர் பேசல। ऐसी बातों को इन्होंने नहीं कहा। எழுப்புதல் வேணும்னா, बेदारी चाहिए तो, சுவிசேஷம் உலகமெங்கும் தேசமெங்கும் போகணும்னா, ये सुसमाचार पूरे दुनिया की छोर तक जाना है तो நம்ம எந்த லெவல்ல இருந்தாலும் ஒரு நாள்ல हम कैसे भी ऊंचे पद में क्यों ना हो, இப்பொழுது நாம் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும்। अभी हमें नीचे आना है। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। ஊழியக்காரரோட இணைய வேண்டும், हमें धीन होकर सेवक के साथ मिलना है, ஊழியக்காரருடைய தரிசனத்தோட இணைய வேண்டும், सेवकों के परमेश्वर की दासों की दर्शन के साथ जोड़ना है। சபையின் தரிசனத்தோட இணையும்போது कलीसियाओं की दर्शन के साथ जब जोड़ेंगे तो நிச்சயமா எழுப்புதல் உண்டாகும்। जरूर एक बेदारी आएगी। பவுலோட கூட இருந்த மனிதருங்க, पौलुस के साथ जो लोग थे, ஹalleluya, हालेलुया, பவுலோட கூட இருந்த மனிதர் இவரு। वो पौलुस के साथ था लूका ने। அப்ப பவுல் செய்த ஊழியத்தினுடைய எல்லாவற்றுக்கும் ஒரு காரணர் இந்த லூக்கா இருந்திருக்கிறார்। इसका मतलब पौलुस जो जितनी सेवकाई किया है उन सबका लूका भी एक साथ है। ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து பார்த்து हर एक बातों को देख देख कर அந்த வாழ்க்கையில அதை அனுபவித்து उन्होंने अपने जीवन में अनुभव किया, அதை रसिத்து उसे अपना चख कर देखा, அதை ருசித்து उसे उन्होंने चपट कर देखा। அந்த வார்த்தையை இன்னைக்கு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்। उन वचन को आज हमारे लिए लिख कर दिया है। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்படி ரசிக்கிறோம், எப்படி ருசிக்கிறோம், நம்முடைய ஊழியத்தை எப்படி ரசித்து செய்கிறோம், हम अपने जीवन में परमेश्वर को अपनी सेवकाई को कैसे एक जुनून के साथ हम करते हैं क्या? உண்மையாய் செய்யும்போது, अगर सचमुच हम करेंगे तो, அதை நம்ம வெளியே கொண்டு வரும்போது उसे जब बाहर ले आएंगे तो பலருக்கும் அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார்। कई लाखों के लिए वो आशीष के रूप में प्रभु बदल लेंगे। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। அவர்கள் ஐக்கியமாய் இருந்து ஒன்றாய் இருந்து கர்த்தருடைய தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள்। उन्होंने एकता में संगति में रहकर परमेश्वर की सेवकाई को पूरी की। இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய इसे பிள்ளைகளே, सुनने वाले प्रभु के प्रिय लोगों, நாம் லூக்காவை போல எழும்ப வேண்டும், हम लूका की तरह उठना है, அப்போஸ்தலரை போல வெளியே அனுப்பப்பட வேண்டும், प्रेरितों के समान बाहर निकल कर जाना है। நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று இப்படியாய் ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ண வேண்டும்। हम अपने बच्चों को परमेश्वर के लिए इस तरह से प्रतिष्ठा करना चाहिए। ஆமென், आमीन। ஒருவேளை நீங்க டாக்டருக்கென்று வளர்த்திருக்கலாம், शायद आप अपने बच्चों को डॉक्टर के लिए आपने बढ़ाया होगा, இன்ஜினியருக்கென்று நீங்க யோசித்திருக்கலாம், या आपने सोचा होगा इन्हें इंजीनियर को पढ़ाई करना चाहिए। பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, पर कोई बात नहीं, जो भी है, அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் अगर उसी काम के साथ, நீங்க இப்படியாய் சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும், लेकिन हमें बच्चों को इस तरह बताना चाहिए அதை कि காட்டிலும் மேலான ஒரு வேலை, इन सब कामों से बढ़कर கர்த்தருடைய வேலை, परमेश्वर की काम, கர்த்தருடைய ஊழியம், परमेश्वर की सेवकाई, ஆமென், आमीन, ஒரே தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு முக்கியமான ஊழியத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்। ऐसे दर्शन को पूरे करने वाले एक सेवकाई में हम जोड़े हैं। கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் அவர் பலப்படுத்தி நம்மையும் பயன்படுத்துவாராக। परमेश्वर सेवकाई के द्वारा, इस वचन के द्वारा हम सबको भल दें और हमें इस्तेमाल करें, हमें परमेश्वर के नाम के लिए महिमा करें। எப்படி ஒரு புறஜாதியாகிய லூக்காவை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, किस तरह से परमेश्वर एक अन्य जाति लूका को चुन लिया था, எப்படி இந்த லூக்கா ஒரு நாள் இந்த ரோமாருடைய சட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு அடிமையா இருந்தாரோ, जिस तरह ये लूक ने एक दिन रोमन के एक आधीन में गुलामी में था, நாமும் ஒரு நாள் அடிமைகளா இருந்தோம், हम भी एक दिन गुलामीपन में थे, ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார்। लेकिन परमेश्वर ने हमें छुटकारा कर लिया। இந்த விடுதலை எதுக்கு தெரியுமா? क्यों के लिए? ஒரே ஒரு நோக்கம், एक ही मकसद है इस छुटकारा का, கர்த்தருடைய வேலை செய்ய। परमेश्वर की कार्य को हमें करना है। அப்போஸ்தலர் புத்தகத்தில் 29 அதிகாரத்தை எழுதுறதுக்கு நாம் தொடங்கணும்।
प्रेरितों के काम की 29वीं अध्याय को हमें ही लिखना चाहिए। இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். इसीलिए प्रभु ने हमें बुलाए हैं। ஆமென். आमीन ஆமென். आमीन। நம்முடைய திறமைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். हमारी जो टैलेंट है परमेश्वर के लिए हम इस्तेमाल करें, अर्पण करें। நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். हमारे सारे टैलेंट को परमेश्वर के लिए हम इस्तेमाल करें। நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். हमारे समय को परमेश्वर के लिए अर्पण करें। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो जाए। பெரிய எழுப்புதல் உண்டு. एक बड़ी बेदारी है। ஏன் நம் மூலமாய் நடக்கட்டும் அந்த எழுப்புதல். वो क्या हमारे द्वारा क्यों ना हो जाए, நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் हमारे बच्चों के द्वारा क्यों ना हो जाए। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें। क्या எல்லாரும் கண்களை மூடிச்சோம். आइए अपने आंखें बंद करें। நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை भला ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर हम तेरे धन्यवाद करते हैं। வேணுமா இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துக்காக நன்றி ராஜா. फिर एक बार इस प्रेरितों के काम के लिए हम प्रभु धन्यवाद करते हैं। அருமையான மனிதர் டாக்டர் லூக்காக்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु प्रिय जन लूका के लिए हम धन्यवाद करते हैं। அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உண்மைக்காக, அந்த டெடிகேட்காக, அந்த அர்ப்பணிப்புக்காக, அந்த வைராக்கியத்திற்காக, வாஞ்சைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. डॉक्टर लूक के जीवन में जो अर्पणता थी, वो समर्पण थी और डेडिकेशन और प्रभु जुनून थी, इन सारे बातों के लिए हम धन्यवाद करते हैं राजा। அப்படிப்பட்ட அதே அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். वैसा ही अनुभव को हमारे जीवन में भी देने के लिए विनती करते हैं। எங்களுக்கு நீர் கொடுத்த உம்முடைய விடுதலைக்காக நன்றி. हमारे लिए आपने दिया है छुटकारा के लिए धन्यवाद। இது உண்மையான விடுதலையை இந்த உலகமெங்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. इस सच्चाई की, सचमुच की छुटकारे को, उद्धार को पूरी दुनिया भर में बताने के लिए हमें मदद कर राजा। எழுத்து மூலமாய் நாங்கள் அறிவிக்கணும். लिख कर हमें बताना चाहिए। பிரசங்கத்தின் மூலமாய் அறிவிக்கணும். प्रचार के द्वारा हमें बताना चाहिए। இந்த வார்த்தையை கொடுத்து நாங்கள் அறிவித்து इस वचन को देकर हमें प्रचार करना चाहिए। எழுப்புதல் நாங்கள் பார்க்க बेदारी को देखने के लिए எங்களுக்கு கிருபை செய்வீராக. हम पर अनुग्रह कर। இதற்குள்ள இருக்கிற अनेक ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस किताब के अंदर जितने बड़े बड़े आश्चर्य कर्म है, अद्भुत बातें हैं, हमें सिखा दे खुदा। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. हर एक व्यक्तियों को आशीषित कर। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबको आशीषित करें। இன்னொரு பைபிள் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். और एक बाइबल टॉक कार्यक्रम से द्वारा हम आपसे मिलेंगे। Thank you. God bless you. परमेश्वर आशीषित करें।